மறைந்த நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் கே ஜெயக்குமார் அலுவலகத்தில் சோதனையானது நடைபெற்று வருகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சரவணன், இந்த சோதனை தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணலாம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் அவரது வீட்டின் அருகே இருக்கக்கூடிய தோட்டத்தில் உடலானது பாதி இறந்த நிலையிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. தற்பொழுது நேற்று பிரேத பரிசோதனை முடிந்து அவரது இறுதிச் சடங்கு முடிந்திருக்கக்கூடிய சூழலில் இன்று விசாரணை தீவிரமாக முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நெல்லை மாவட்ட காவல் கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சிலம்பரசன் தலைமையில் 8 தனிப்படைகள் அமைத்து போலீசார் வழக்கை தீவிரமாக விசாரித்து வருகிறார்கள். இன்று காலை அவரது வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆகியோரிடம் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே ஜெயக்குமார் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ள 14 நபர்களில் பெரும்பாலான நபர்களின் செல்போன்களும் இன்று காலை முதல் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருப்பது இந்த வழக்கை மீண்டும் ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஜெயக்குமார் ட்ரீட்மெண்ட் எடுத்த மருத்துவர்கள் உட்பட அனைவருமே காலை முதல் தொடர்ச்சி விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில் ஜெயக்குமாரின் இல்லத்தின் அருகே அமைந்திருக்கக்கூடிய கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் அலுவலகத்தில் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் தற்போது ஒரு ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே ஜெயக்குமாரின் செல்போன்கள் காணாமல் போன நிலையில் இந்த அடிப்படையில் போலீசாரும் அங்கு சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். வள்ளியூர் டிஎஸ்பி யோகேஷ்குமார் தலைமையிலான 2 போலீசார் ஜெயக்குமார் கட்சி அலுவலகத்தில் ஒரு தீவிர சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். மேலும் ஜெயக்குமாரின் செல்போன் மாயம் மற்றும் அந்த 14 நபர்கள் முக்கிய நபரின் செல்போன் சுவிட்ச் ஆஃப் இந்த போன்ற மாதிரி விஷயங்கள் இந்த வழக்கை மேலும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்துகிறது. எஸ்பி சிலம்பரசன் தலைமையில் போலீசார் தீவிர சோதனை ஈடுபட்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சரவணன்.